either or, neither nor. முதல்ல either or பற்றி பார்ப்போம். சிவப்பா பச்சையா, சாக்லேட்டா ஐஸ்கிரீமா, ஹாக்கியா ஃபுட்பாலா, ஐஃபோனா சாம்சங்கா, மல்லிகையா ரோஜாவா, இப்படி தேர்ந்தெடுக்கும் போது பயன்படுத்தக்கூடிய ஒன்றுதான் either or. You either study or play. நீ ஒன்னா படி இல்லைன்னா விளையாடு, இதுதான் இதனுடைய அர்த்தம். ஒன்னா இதை செய், இல்லாமல் இருந்தால் இன்னொன்று செய், அதுதான் either or. Paint it either blue or white. ஒன்னா ப்ளூ பெயிண்ட் அடிச்சிரு, இல்லைன்னா வெள்ளை பெயிண்ட் அடிச்சிரு. இது ரெண்டும் இல்லாமல் பச்சை பெயிண்ட் அடிக்கூடாது. இது ரெண்டில் ஒன்று தான் நம்ம சூஸ் பண்ணணும். அப்போ ரெண்டில் ஒன்று, ஒன்றா இதை செய், இல்லாமல் வந்து இதை செய். இது ரெண்டும் இல்லாமல் மூணாவது ஒன்று செய்யக்கூடாது. I will have either coffee or tea. ஒன்றா நான் டீ சாப்பிட்டுக்கிறேன், இல்லாமல் இருந்தால் காஃபி சாப்பிட்டுக்கிறேன். இது ரெண்டில் ஏதோ ஒன்று கொடுங்க. இது இல்லாமல் ஜூஸோ போன்விட்டாவோ அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் எனக்கு வேண்டாம். இது ரெண்டில் ஒன்று போதுன்னு சொல்கிறதுக்கு இந்த either or பயன்படுத்துவோம். I will play either football or hockey. நான் ஒன்றா ஃபுட்பால் விளையாடுவேன், இல்லாமல் இருந்தால் ஹாக்கி விளையாடுவேன். இது ரெண்டும் இல்லாமல் நான் கிரிக்கெட் விளையாட மாட்டேன். இப்போ ஃபுட்பால் ஹாக்கி இது ரெண்டில் ஒன்று விளையாடுவேன்னு சொல்லும்போது I will play either football or hockey. either orடைய அர்த்தமும் சில உதாரணங்களும் பார்த்துட்டோம். இனி அடுத்து நம்ம பார்க்க போகிறது neither nor. either orல ரெண்டில் ஒன்று வேணுன்ற மாதிரி பார்த்தோம். இதில் எப்படின்னாக்கா neither nor எப்படின்னாக்கா எனக்கு ரெண்டுமே வேண்டாம், காஃபியும் வேண்டாம் டீயும் வேண்டாம். அது ரெண்டு விஷயங்கள், ரெண்டு பச்சையும் வேண்டாம் சிவப்பும் வேண்டாம். அந்த மாதிரி சொல்லும்போது தான் இந்த neither nor பயன்படுத்துகிறோம். I want neither coffee nor tea. எனக்கு காஃபியும் வேண்டாம் டீயும் வேண்டாம். I like neither red nor blue. எனக்கு ரெட்டும் பிடிக்காது ப்ளூவும் பிடிக்காது. It is neither hot nor cold. இது வந்து சூடாகவும் இல்லை குளிராகவும் இல்லை. He can neither jump nor run. அவனால் குதிக்கவும் முடியாது ஓடவும் முடியாது. இது வந்து ரெண்டுமே இல்லை, ரெண்டுமே முடியாது, ரெண்டுமே வேண்டாம் மாதிரியான அர்த்தங்கள்லாம் வரும்போது தான் இந்த neither nor நம்ம பயன்படுத்துகிறோம். either orரும் neither norரும் ரெண்டு விஷயத்தை பற்றி தான் பேசுது ரெண்டுமே. ஆனால் either orல ஏதோ ஒன்று வேணும், இல்லாட்டி ஏதோ ஒன்று விரும்புகிறேன், ஏதோ ஒன்று இருக்குன்ற மாதிரி அர்த்தங்கள் வரும். neither norல ரெண்டுமே வேண்டாம், ரெண்டுமே இல்லை, ரெண்டுமே நான் விரும்பலை, அந்த மாதிரியான ஒரு அர்த்தம் வரும். You can either share or like. அப்படின்னா நீங்கள் ஒன்றா ஷேர் பண்ணிக்கலாம், இல்லாமல் இருந்தால் லைக் பண்ணிக்கலாம். If you do not share or like, நீங்கள் ஷேரோ லைக்கோ பண்ணாமல் இருந்தால் I will neither be angry nor sad. நான் கோபமும் அடைய மாட்டேன் துக்கமும் அடைய மாட்டேன். I will be furious. I will be furiousனா நான் ஒரு கட்டுக்கடங்காத கோபம் உடையவனாக மாறிவிடுவேன் என்ற ஒரு அர்த்தம். அந்த நிலைமைக்கு என்ன தள்ள மாட்டீங்கன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.